அனைவருக்கும் வணக்கம். கிரிஜா சமையலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம 6 வகையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி சைட் டிஷ்ஷோட சேர்த்து எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ ரொம்ப லென்த்தா போகும். இந்த ரைஸ் ரெசிபிஸ்லாம் நான் சைட் டிஷ்ஷோட சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாமே டிஃப்ரெண்ட்டான ரெசிபிஸ் தான் நான் உங்களுக்கு ட்ரை பண்ணி செஞ்சு காட்டியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கிரிஜா சமையல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் குயிக்காக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் அரைச்சி வச்ச தக்காளி சாதமும் அதுக்கேற்ற சைட் டிஷ் வெஜிடபிள் பக்கோடாவும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தக்காளி சாதம் செய்கிறதுக்கு தக்காளி தேங்காய்லாம் சேர்த்து ஒரு மசாலா பேஸ்ட்டை ரெடி பண்ணி சேர்த்துருப்போம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தக்காளி சாதம் செய்கிறதுக்கு நான் 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி தான் எடுத்திருக்கேன். பாஸ்மதி அரிசி எடுத்து 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் ஊற வச்சிடுங்க. அடுத்து நம்ம தக்காளி சாதத்துக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் 5 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிருக்கேன். எடுத்து அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கங்க. கூடவே 2 இன்ச் அளவு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தோலை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கங்க. ஒரு 6லேருந்து 7 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. கூடவே 2 இன்ச் அளவு பட்டை, 3 கிராம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு துருவி வச்சிருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத்தாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை தனியாக வச்சுடுங்க. இப்போ நல்லா அரைச்சிட்டேன். இதை தனியாக வச்சிடலாம். அடுத்து குக்கரில் தான் நம்ம தாளிக்க போகிறோம். குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். கூடவே கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதெல்லாம் நல்லா பொரியட்டும். அடுத்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவு பச்சை பட்டாணி சேர்த்துக்கங்க. இதில் நீங்கள் குடமிளகா கூட சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை பட்டாணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. பச்சை பட்டாணியும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டு, தக்காளி, தேங்காய் எல்லாம் சேர்த்து அரைச்சி வச்சிருந்த விழுதை சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசம் போகணும். அதை வர நல்லா டைம் கொடுத்து நல்லா வதக்கிக்கங்க. 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கணும். இது வதங்கும் போதே நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே இன்னும் கொஞ்சம் காரத்துக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாலாம் சேர்த்து அரைச்சி தான் இருக்கும். அதுவே காரம் கரெக்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வேண்டாம். காரம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மட்டும் வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அப்படி இல்லைன்னா பச்சை மிளகாவே போதும். வெறுமிளகாத்தூளும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. அடுத்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு பாஸ்மதி அரிசிக்கு 1/2 கப் அளவு தண்ணி போதுமானதாக இருக்கும். நான் 2 கப் எடுத்துருக்கிறதுனால 3 கப் 1 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி பார்த்து கரெக்டாக சேர்த்துக்கங்க. இதுவே நீங்கள் நார்மலான சாப்பாட்டு அரிசியிலையுமே செய்யலாம். அதில் நீங்கள் செய்யும்போது 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் 1:2 ரேஷியோவில் நீங்கள் சேர்த்துக்கணும். பாஸ்மதி அரிசிங்கிறதுனால 1க்கு 1 போதுமானதாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும். இப்போ ஒரு கொதி வந்துடுச்சு. நம்ம ஊற வச்சு நல்லா தண்ணியை சுத்தமாக வடித்து வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து இப்போ அரிசியும் தண்ணியும் நல்லா சேர்ந்தாப்புல வரணும். அது வர நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இதில் நாம் விசில் வச்சு எடுக்க போகிறதில்ல. அரிசி தண்ணி ரெண்டுமே சேர்ந்து வந்ததுக்கப்புறமா பாருங்கள் இந்த மாதிரி சேர்ந்து வரும். சேர்ந்து வந்ததுக்கப்புறமா நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். புதினா உங்ககிட்ட இருந்ததுன்னா இதில் புதினாவும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட புதினா இல்லை, அதனால நான் சேர்க்கலை. கொத்தமல்லி சேர்த்துட்டு குக்கர் மூடியில் பெல்ட் போட்டுட்டு குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபுல் சிம்லையே ஒரு 30 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 20லேருந்து 30 நிமிஷம். 20 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள். சாதம் வெந்துடுச்சுன்னா நீங்கள் இன்னும் போட வேண்டாம்.
அப்படி இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் நீங்கள் சிம்லேயே மூடி வச்சிடுங்க. இதை நாம் விசில்லையும் வைக்கலாம். விசிலில் வச்சா அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், ஈஸியாக இருக்கும். அடுத்து இதுக்கான சைட் டிஷ் நம்ம வெஜிடபிள் பக்கோடா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு துருவி எடுத்திருந்த கோஸ் சேர்த்துக்கிறேன். 1/4 கப் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு குடமிளகா, அதையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. 1/4 கப் அளவுக்கு அவரைக்காய் சேர்த்துக்கலாம். இது மிக்சட் வெஜிடபிள் பக்கோடான்றதுனால எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் பீர்க்கங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்தேன், தோல் நீக்கிட்டு அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதில் நான் வெறும் மிளகாத்தூள் சேர்க்கல, அதனால் காரத்துக்கு பச்சை மிளகாவே சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு மட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்கும்போது வீடியோ கட் ஆகிடுச்சு, அதனால் என்னால் காட்ட முடியல. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவும் சேர்த்துக்கங்க, அப்போ தான் அந்த கிறிஸ்பினஸ் கொடுக்கும். இதெல்லாம் நீங்கள் கையாலேயே பிசைஞ்சுக்கங்க, தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் கூட இன்னும் ஒரு பச்சை மிளகாய் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வாசமாக இருக்கிறதுக்காக ஓமம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். சேர்த்துட்டு இதை தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்காமல் நல்லா அந்த கோஸு காய்கறியில் வர தண்ணியே போதுமானதாக இருக்கும். நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கங்க. அதுக்குன்னு ரொம்ப அழுத்தி பிசைஞ்சிடாதீங்க. உங்களுக்கு மாவு இல்லாத மாதிரி இருந்ததுன்னா, வெறும் காய்கறி மட்டும் இருந்ததுன்னா இன்னும் கடலை மாவு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி மிதமான சூட்டிலேயே இந்த பக்கோடாவை போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். கருக விட்டுறாதீங்க, அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா மாதிரி கிள்ளி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே திருப்பி போட்டுறாதீங்க, ஒரு 2 நிமிஷம் கேப் இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா பொறுமையாக நீங்கள் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் நாம் இந்த பக்கோடாவை வெளியே எடுத்துடலாம். இப்போ நல்லா அந்த பக்கோடாலாம் கலர் மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இதில் காய்கறி எல்லாமே சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த தக்காளி சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த தக்காளி சாதம் மிக்சட் வெஜிடபிள் பக்கோடா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் பக்கோடாவுமே இந்த மாதிரி சேர்த்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம சாம்பார் சாதம், அதுக்கு சைட் டிஷ் வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் 2 கப் அளவு அரிசி எடுத்துக்கோங்க. 2 அழகு அரிசி, சாப்பாட்டு அரிசி, நார்மலான சாப்பாட்டு அரிசியை எடுத்துக்கலாம். எந்த கப்பில் நீங்கள் அரிசி எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பில் துவரம்பருப்பு, 1 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் அளவு துவரம்பருப்பு. நான் 2 கப் எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்து 2 முறை நல்லா அலசிட்டு தண்ணி, 1 கப் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி சேர்த்துட்டு துவரம்பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன், அதுக்கு 2 கப் அளவு தனியாக தண்ணி சேர்த்துக்கணும். மொத்தமாக அரிசி பருப்பு எல்லாம் சேர்த்து 3 அழகு வந்தது. அதுக்கு நான் 8 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். அரிசி பருப்பு கூடவே ஒரு 1/4 அளவு உப்பு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக கட்டி பெருங்காயம் இல்லைன்னா தூள் பெருங்காயம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. கொஞ்சமாக வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு வெந்தயம் சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாகவே சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. அரிசி பருப்பு நல்லா வேகிறதுக்காக கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் வச்சு எடுத்துக்கங்க. அரிசி பருப்புலாம் நல்லா குழைய வெந்து வரணும். அரிசி பருப்பு நல்லா வெந்து வர்றதுக்குள்ள சாம்பார் சாதத்துக்கு மசாலா பொடி ரெடி பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 டீஸ்பூன் அளவுக்கு தனியா, 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். வெந்தயம் அதிகம் சேர்த்துற வேண்டாம், கசப்புத்தன்மை வந்துடும். 7லேருந்து 8 காஞ்ச மிளகாய், 2 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை அலசி எடுத்துக்கங்க. ஒரே 1 டீஸ்பூன் சீரகம். ஃபஸ்ட்டு சீரகத்தை தவிர்த்து மீதி எல்லா பொருட்களையும் வெறும் கடாயில் 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கங்க.
கருக விட்டுறாதீங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பருப்பெல்லாம் பொன்னிறமானதும் கடைசியாக நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் சேர்த்து 2 வாட்டி நல்லா பிரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துடும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஆற வச்சு நல்லா பொடி பண்ணி ஃபைன் பவுடராக அரைச்சி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ இது தனியாக இருக்கட்டும். குக்கரில் வச்ச அரிசி பருப்பும் இந்த டைமில் நல்லா வெந்து வந்துடுச்சு. 8 விசில் வச்சு எடுத்தா பருப்பு சாதம்லாம் நல்லா குழஞ்சு நல்லா வெந்து வந்துடும். சாம்பார் சாதத்துக்கு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கங்க. இப்போ கரண்டியால் நல்லா மசிச்சு அதை தனியாக வச்சுடுங்க. அடுத்து நம்ம சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ஒரு பெரிய கடாய் எடுத்துக்கங்க. நல்லா சாம்பார் சாதம் எல்லாமே சேர்த்து கலர்ற அளவு பெரிய கடாயாக எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் நெய் நல்லா காஞ்சதும் நீங்கள் வெண்டைக்காய் சாம்பார் சாதத்தில் போடுற மாதிரி இருந்ததுன்னா வெண்டைக்காவை தனியாக வதக்கி எடுத்து வச்சுடுங்க. நம்ம மற்ற காய்கறிகளோட சேர்க்க முடியாது, நல்லா குழஞ்சு வந்துடும். அப்புறம் அதனால வெண்டைக்காவை மட்டும் தனியாக சேர்த்துக்கங்க. இப்போ நான் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் தோல் உரிச்சு சேர்த்துக்கிறேன். 1 கைப்பிடி அளவு பீன்ஸு, 1 கைப்பிடி அளவு கேரட்டு, 1 கைப்பிடி அளவு அவரைக்காய், 1 கைப்பிடி அளவு முள்ளங்கி, 1 கைப்பிடி அளவு கத்திரிக்காய். நீங்கள் எந்த காயாக சேர்க்குறதா இருந்தாலும் கரெக்டாக சாதம் அளவுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. இதுவே நீங்கள் 1 அழகு அரிசி 1/2 டம்ளர் அளவு பருப்பு சேர்த்தா எல்லாமே 1/2 கைப்பிடி அளவு காய் போதும். ஒரு 2 நிமிஷம் எல்லா காயையும் வதக்கிட்டு கடைசியாக 1 கைப்பிடி அளவு தக்காளியும் சேர்த்து நல்லா மசிய வதக்கிக்கலாம். எல்லா காய்கறிகளையுமே சேர்த்துட்டு நம்ம ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கணும். காய்கறி வதங்கிட்டு இருக்கிற கேப்பில் நான் மீடியம் லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுருந்தேன். அதை கரைச்சி புளி தண்ணியை தனியாக சேர்த்துக்கங்க. காய்கறி ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அப்புறமா நீங்கள் புளி தண்ணி சேர்த்துக்கங்க. புளி தண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 கப் அளவு நல்லா தாராளமாகவே சாதா தண்ணியும் சேர்த்துக்கங்க. நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. ஏற்கனவே அரிசி பருப்பு ஊற வைக்கும் போது உப்பு சேர்த்தோம், அதனால இந்த டைம் பார்த்து சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்துட்டு கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நாம ஏற்கனவே காஞ்ச மிளகாய் பவுடர் ரெடி பண்ணி சாம்பார் பொடி ரெடி பண்ணும்போது சேர்த்தோம். இருந்தாலும் இதுலயும் நீங்க வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள், அப்படி இல்லைன்னா குழம்பு மிளகாத்தூள் இந்த மாதிரி சேர்த்துக்கணும். கூடவே சாம்பார் நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சிருந்த பவுடரு 4 டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன். அதாவது 1 கப் அளவு அரிசி பருப்புக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம இந்த பொடி அரைச்சி வச்சிருந்த பவுடரை சேர்த்துக்கலாம். அப்போதான் சாம்பார் சாதம் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு 2 கப் அரிசி பருப்புக்கு நீங்கள் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த பவுடர் மிச்சம் இருந்ததுன்னா நீங்கள் தனியாக ஒரு டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சாம்பார் செய்யும் போது நீங்கள் சேர்த்துக்கலாம். உப்பு திரும்ப பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. ஏன்னா தண்ணி நம்ம தாராளமாகவே ஊற்றிருக்கோம் சாம்பார் சாதம் செய்கிறதுனால. எனக்கு இதில் உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. நம்ம சாப்பாடுக்கு தனியாக சேர்த்துட்டோம். இதையும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டதுன்னா உப்பு சேர்த்துக்கங்க. ஏன்னா சாதம் போட்டு கிளறும் போது நம்ம இடையில உப்பு சேர்க்க முடியாது. புளி தண்ணி அந்த மசாலா பவுடர்லாம் சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் தூள் பண்ணி வச்சிருந்த வெல்லம் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. புளிப்பு தன்மையை கூட்டி கொடுக்கறதுக்காக வெல்லம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருந்த அரிசி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ஒரு கரண்டியிலேயே உங்களால் மசிச்சு விட முடிஞ்சால் மசிச்சு விடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு மேஷரை வச்சு சாதம்லாம் அந்த கட்டிகள் இல்லாத மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. ஏன்னா நம்ம ஆரம்பத்திலே அரிசி பருப்பை வேக வச்சதுனால பருப்போடு சேர்த்து நல்லா கெட்டியாயிடுச்சு. அதனால பார்த்து அரிசி பருப்பெல்லாம் சேர்ந்து நல்லா மசிச்சு விட்டுக்கங்க. நான் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு தான் கிளறிட்டு இருக்கேன். எல்லாம் நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு வெண்டைக்காய் வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காவை சேர்த்துக்கலாம். கடைசியாக வெண்டைக்காய் சேர்த்துக்கங்க. கூடவே இப்போ தாளிக்கிறதுக்கு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக நீங்கள் தாளிக்கும் போது மட்டும் நெய் சேர்த்துக்கங்க. அப்போ தான் சாம்பார் சாதத்துக்கு இன்னும் நல்லா நமக்கு டேஸ்ட் இருக்கும். நெய் காஞ்சதும் கடுகு சேர்த்து பொரிய விட்டுருங்க.
கடுகு பொரிஞ்சதும் 7ல இருந்து 8 பூண்டு பல் தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே 10ல இருந்து 12 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். பூண்டு முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்துக்கலாம். பூண்டு முந்திரி பருப்பெல்லாம் நல்லா வறுத்துட்டதுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாம்பார் சாதத்தில் சேர்த்துக்கலாம். கூடவே சாம்பார் சாதத்தில் கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுருங்க. நான் இப்போ அடுப்பை அணைச்சிட்டு தான் கிளறி விட்டுட்ருக்கேன். தாளிக்கும் போதே நம்ம அடுப்பை அணைச்சிடணும். உங்களுக்கு சாம்பார் சாதம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம வாழைக்காய் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சேர்த்து காஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அது சேர்த்துக்கலாம். 6ல இருந்து 7 பல் பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், தோல் உரிச்சு அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து இது நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா பச்சை வாசம் போகிற அளவு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. டைம் அதிகமாக எடுக்கும்ன்றதுனால நான் வதங்குறதெல்லாம் அதிகமாக காட்டலை, அதனால நீங்கள் ஒன்று ஒன்றும் சேர்க்கும் போதும் வதக்கி சேர்த்துக்கங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு உப்பு ஜாஸ்தியாகிடக்கூடாது, அதனால கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கங்க. மஞ்சத்தூள் உப்பு சேர்த்து நல்லா பிரட்டி விட்டுருங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு பொடி சேர்த்துக்கலாம். சோம்பை வறுத்து பொடி பண்ணி வச்சது அதை சேர்த்துக்கலாம். சோம்பு பொடி பண்ணி வாழைக்காய் உருளைக்கிழங்குக்கெல்லாம் சேர்த்து செய்யும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுருங்க, அடிப்பிடிக்காம. 2 நிமிஷம் நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் நல்லா திக்காக கட் பண்ணி எடுத்துக்கணும். ரொம்ப தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்காதீங்க. திக்காக கட் பண்ணாதான் நம்ம அடுத்து பிரட்டும் போது உடையாது. வாழைக்காய் இந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கங்க. வாழைக்காய் சேர்த்து நல்லா பிரட்டி விட்டதுக்கப்புறமா நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டிலையே தனியாவை வறுத்து பொடி பண்ணி வச்சது சேர்த்து நல்லா அதை 2 நிமிஷம் கிளறி விட்டுருங்க. இந்த மசாலாவோட சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுட்டு தனியாத்தூளுடைய பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறமா கொஞ்சமாக ஒரு 1/4 கிளாஸ்க்கும் கம்மியாக தண்ணி சேர்த்துக்கலாம். வாழைக்காய்க்கு அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வாழைக்காயோட சேர்த்து கிளறி விட்டுட்டு மூடி போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இப்போ மூடி போட்டு வாழைக்காய் வெந்து வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம் எடுத்துக்கும். மூடி போட்டு நல்லா வேக வச்சிடுங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. வாழைக்காவும் நல்லா வெந்து வந்துடுச்சு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கடைசியாக பொறுமையாக எல்லா வாழைக்காவையும் பிரட்டி போட்டுக்காங்க. கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவில் இருந்து 1.5 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக வாசமாக இருக்கிறதுக்காக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். இப்போ நம்ம சாம்பார் சாதத்தோட வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த சீசனில் பெப்பர் நம்ம அதிகமாக சேர்த்துக்கும் போது நல்லா தொண்டைக்கு இதமாக இருக்கும். வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரசம் சாதத்துக்கு கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் சாம்பார் சாதம் வாழைக்காய் பெப்பர் ஃப்ரை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்கிறதுக்கு 2 கப் அளவு பாஸ்மதி அரிசி எடுத்து 3/4 பாகம் வேகிற அளவு வடித்து எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசிக்கு நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். பன்னீர் எடுத்து பெரிய பெரிய கியூபாக கட் பண்ணி மிளகுத்தூள் உப்பு சேர்த்து பிரட்டி விட்டுட்டு தோசைக்கல்லில் 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு சுட்டு எடுத்துக்கங்க. இந்த மாதிரி பன்னீரை சுட்டு எடுத்து செய்யும்போது சாதத்தில் போட்டு பிரட்டும் போது உடஞ்சி வராது, அதுக்காக நல்லா சுட்டு எடுத்துக்கங்க. அடுத்து எந்த கடாயில் நம்ம செய்ய போகிறோமோ அந்த கடாயை வச்சுக்கலாம். நல்லா பெரிய கடாயாக பார்த்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டு தோல் உரிச்சு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே குடமிளகா 2 மீடியம் சைஸ் குடமிளகா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட்டு இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறது அதையும் சேர்த்துக்கலாம்.
பச்சை பட்டாணி ஒரு 100 கிராம் அளவு சேர்த்துக்கலாம். 2 கைப்பிடி அளவு நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சிருந்த கோஸ் சேர்த்துக்கலாம். காய்கறி எல்லாம் சேர்த்து அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம காய்கறி எல்லாம் வதக்கிக்கணும். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கிட்டா போதும். பட்டாணி மட்டும் நல்லா வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பட்டாணிலாம் நல்லா வெந்ததும் உப்பு சேர்த்துக்கலாம். காய்கறி நம்ம வடிச்சு வச்ச சாப்பாடு ரெண்டுத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே சாஸ்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. இந்த சாஸு சில்லி டொமேட்டோ சேர்ந்த சாஸு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக சில்லி சாஸும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா சில்லி டொமேட்டோ சாஸ் சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். கூடவே வடித்து வச்சுருந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். பாஸ்மதி அரிசி சூடாக இருக்கும்போது சேர்க்காதீங்க, நல்லா ஆறினதுக்கு அப்புறமா சேர்த்துக்கங்க. சேர்த்து இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் தான் இருக்குது. கடைசியில் அடியில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கங்க. அரிசி உடையாத அளவு சேர்த்து கிளறிக்கணும். ஓரளவு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டதுக்கு அப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கங்க. கடைசியாக மிளகுத்தூள் 2 டீஸ்பூன் அளவுக்கு, 2லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாகவே மிளகுத்தூள் சேர்த்துக்கங்க. கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இன்னும் சாஸு உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காரத்துக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் இல்லைன்னா சில்லி சாஸ் சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா சேர்த்து பிரட்டி விட்டுருங்க. மிளகுத்தூள்லாம் நல்லா சாப்பாடோட சேர்ந்து வர மாதிரி. இந்த டைமில் உங்களுக்கு சாஸ் பத்தலைன்னா எல்லாத்துலேயுமே கூட கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சுவையான சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பன்னீர் ஃப்ரைட் ரைஸுக்கு சைட் டிஷ்ஷாக வெஜிடபிள் மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் நான் 1 கப் அளவுக்கு கோஸ் எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. நல்லா துருவி வச்சுருந்த கோஸ் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு மீடியம் சைஸ் குடமிளகா கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு தோல் உரித்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி 1 இன்ச் அளவு தோல் நீக்கிட்டு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் கேரட்டு துருவி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் அளவு வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கங்க. கூடவே கோதுமை மாவு 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சோள மாவு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. பொடி பண்ணி வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கையாலேயே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க. உங்களுக்கு காய் மட்டும் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா திரும்ப சோள மாவு கோதுமை மாவு பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ திரும்ப நான் சோள மாவு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவு சோள மாவு சேர்த்துக்கிறேன். இது நல்லா கையில் பிடிக்க வரணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்த பிரெட் க்ரம்ஸையும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கையில் பிடிக்கிற மாதிரி வரணும். தண்ணியெல்லாம் எதுவும் சேர்க்க வேண்டாம், காயில் இருக்கிற தண்ணியே போதுமானது. இப்போ பாருங்கள் நல்லா கையில் பிடிக்கிற மாதிரி வருது பாருங்கள். இப்போ இதை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே ரவுண்டாக பிடிச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ரவுண்டாக பிடிக்க வரலைன்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் கோதுமை மாவு சோள மாவு பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துக்க வேண்டியது இருக்கும். அதனால அதை மட்டும் பார்த்துக்கங்க. எல்லாத்தையும் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பிடிச்சி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இதை டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாயில் மீடியம் ஃப்ளேமில் எண்ணெய் காய வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். எண்ணெய் காஞ்சதும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருந்த பால்ஸை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவு வெயிட் பண்ணி திருப்பி போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம், மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சா கருகிடும், உள்ளே வெந்து வந்திருக்காது. நம்ம மாவுலாம் சேர்த்துருக்கோம், அதனால வெந்து வர அளவு பொறுமையாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆனால் போதும்.
இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரியே நீங்கள் எல்லா பால்ஸையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சிடுங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு அடுப்பில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த பூண்டு ஒரு 5லேருந்து 6 பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சு அதை சேர்த்துக்கங்க. இஞ்சி 1 இன்ச் அளவு இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சு அதையும் சேர்த்துக்கங்க. நம்ம காய்கறியிலேயே ஏற்கனவே சேர்த்துருப்போம், அதில் பாதி இதில் பாதி சேர்த்துக்கங்க. வெங்காயம் ஒரே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் குடமிளகாவும் சேர்த்துக்கங்க. அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நம்ம சேர்த்த காய் இஞ்சிலாம் நல்லா வெந்து வரட்டும். அடுப்பை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. கடைசியாக மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கங்க. உப்பு போதுமான அளவு சேர்த்து இதையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ சாஸ்லாம் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். இது சேர்க்கும் போது உங்களுக்கு சில்லி ஃப்ளேவர் நல்லா இருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெறும்னே டொமேட்டோ சாஸ் மட்டும் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் எடுத்திருக்கேன். இந்த டைமில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோள மாவை தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணியில் கரைச்சிட்டு நம்ம சாஸ்லாம் சேர்த்த உடனே இந்த சோள மாவு தண்ணி சேர்த்து வச்சதையும் சேர்த்துக்கணும். தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கங்க. இப்போ சோள மாவு கரைச்சி வச்சுருந்த தண்ணியும் சாஸ்லாம் சேர்த்த உடனே சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா கிளறி விட்டுருங்க. சோள மாவு சேர்த்து இருக்கிறதுனால உடனே கெட்டி ஆகிடும். எல்லாம் சாஸோட சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, அதனால் சாஸு சோள மாவுலாம் பார்த்து சேர்த்துக்கங்க. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த வெஜிடபிள் பால் சேர்த்துக்கலாம். லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி வந்தால் போதும், ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறாதீங்க. வெஜிடபிள் பால் சேர்த்துட்டு நம்ம ஒரு கிளறிட்டு உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லைன்னா சோள மாவு சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப திக்காயிக்கிட்டே இருக்கும், நமக்கு அந்த கிரேவி இருக்காது, வெறும் பால்ஸ் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம வெஜ் மஞ்சூரியனும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எல்லாம் ஃப்ரைட் ரைஸோட வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை மட்டும் தூவி கிளறிக்கலாம். அடுத்து நம்ம மஷ்ரூம் பிரியாணி, அதுக்கு சைட் டிஷ்ஷாக தால்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு ஸ்பைஸாக ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு மட்டும் மிளகு எடுத்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 5லேருந்து 6 ஏலக்காய், கல்பாசி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். 2 இன்ச் அளவு பட்டை எடுத்துக்கங்க. 5லேருந்து 6 கிராம்பு, ஒரே ஒரு கருப்பு ஏலக்காய். உங்ககிட்ட கருப்பு ஏலக்காய் இல்லைன்னா மராட்டி முக்கு இருந்தால் சேர்த்துக்கங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. இது எல்லாமே நம்ம ஒரு கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றாமல் இது எல்லாமே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பட்டையை உடச்சி சேர்த்துக்கங்க. சூடு ஏறுற அளவு நல்லா வறுத்துக்கிட்டா போதும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க, கருக விட்டுறாதீங்க. நல்லா சூடு ஏறுற அளவு ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு சின்ன மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க. நல்லா பொடியாக இருக்கணும், நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நான் எடுத்திருந்த பொருட்களில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பொடி வந்தது, அதை தனியாக வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு பாத்திரத்தில் அரிசியை ஊற வச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணிவிட்டு அரிசி ஊற வைங்க. தாளிக்கும் போது அரிசி ஊறுறதுக்கும் கரெக்டாக இருக்கும். நான் 3.5 கப் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 பேர் சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்கேன். நீங்கள் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க. அரிசி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தே நான் ஊற வச்சுக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். எந்த டம்ளரில் நீங்கள் அரிசி சேர்த்தீங்களோ அதுலேயே தண்ணி அளவாக ஊற்றி வச்சுக்கோங்க. 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து கரெக்டாக ஊற வச்சிடுறேன். கரெக்டான அளவு தண்ணி சேர்த்து அடுத்து குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும், டைம் கொடுத்து வதக்கிக்கங்க. பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன்.
நான் 5ல இருந்து 6 பேருக்கு செய்யறதுனால நான் அந்த அளவு சொல்றேன். நீங்க ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி கூட குறைய சேர்த்துக்கங்க. 2-3 பேருக்கு செய்யறதா இருந்தா 2ல இருந்து 3 வெங்காயம் போதும். இஞ்சி பூண்டு விழுது 1.5 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் போதும். 3 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கங்க. தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதக்கிக்கங்க. இப்போ தக்காளியும் சேர்த்து நல்லா குழைய வதங்கியாச்சு. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. கூடவே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. வெறுமிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன்ல இருந்து 3/4 டீஸ்பூன் போதும். நாம இந்த பொடி வேற செஞ்சு வச்சிருக்கோம், அதுலயே மிளகெல்லாம் சேர்த்திருக்கோம். எனக்கு இது 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்தது. இதையும் நான் சேர்த்துக்கிறேன். கூடவே புதினா 1.5 கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா நம்ம வதக்கிக்கலாம். புதினாலாம் நல்லா சுருண்டு வர அளவு நல்லா வதக்கிக்கங்க. 2-3 நிமிஷம் மசாலாவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சிருந்தேன். நல்லா கெட்டியான தயிர், அதையும் சேர்த்துக்கலாம். நீங்க அந்த மசாலா பொடி சேர்க்கும் போது பார்த்து சேர்த்துக்கங்க. 2-3 பேருக்கு செய்யறதா இருந்தா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கே போதுமானதா இருக்கும். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. அப்பதான் காரம் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா காரம் அதிகமாயிடும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கங்க. கல்லுப்பு சேர்த்துட்டு நான் 3 பேக்கெட் மஷ்ரூம் வாங்கியிருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணிக்கங்க போதும். நல்லா பொடியாக கட் பண்ணிட வேண்டாம், அப்புறமா பிரியாணியில் மஷ்ரூம் போட்டதே தெரியாது. உப்பு சேர்த்துட்டு கூடவே மஷ்ரூமையும் நம்ம சேர்த்துக்கலாம். மஷ்ரூமையும் சேர்த்துட்டு மஷ்ரூமில் தண்ணி வர அளவு வதக்கினா மட்டும் போதும். ரொம்ப நேரம் நம்ம மஷ்ரூமை வதக்கணும்னு அவசியம் இல்லை. காளான் நமக்கு சீக்கிரமாகவே வெந்துடும், அதனால ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. லைட்டாக தண்ணி விட ஆரம்பிக்கும். அந்த அளவு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுத்து இதை வதக்கினா போதும். இப்போ தண்ணியெல்லாம் விட ஆரம்பிச்சிடுச்சு. இந்த டைமிங்கில் நம்ம ஊற வச்சிருந்த தண்ணி, நான் கரெக்டாக தான் ஊற வச்சிருந்தேன் அரிசியை விட்டுட்டு வெறும் தண்ணி மட்டும் மேலோட்டமாக சேர்த்துக்கங்க. மொத்தமாக 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 கப் அரிசிக்கு 1 டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ தண்ணி சேர்த்து நல்லா தண்ணி கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த டைமிங்கில் நீங்கள் அரிசி சேர்த்துக்கங்க. நான் குக்கரில் விசில் வச்சே எடுக்க போகிறதில்ல, அப்படியே சிம்மில் வச்சிடுவேன். உங்களுக்கு நான் சொல்கிறேன், நம்ம சேர்த்துருக்கிற தண்ணியும் அரிசியும் சேர்ந்து வரணும். அது வர கேப் விட்டு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ அரிசி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. இப்போ நம்ம அரிசி தண்ணி லெவலாக ஈக்குவலாக வந்துடுச்சு. அடுப்பை ஃபுல் சிம்மில் வச்சுடுங்க. ஃபுல்லாக சிம் பண்ணிடுங்க. சிம்மில் வச்சுட்டு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா இலை சேர்த்துக்கலாம். குக்கர் மூடியில் வெயிட் போடாமல் பெல்ட் மட்டும் போட்டு அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல் சிம்மில் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30லேருந்து 40 நிமிஷம் 35 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஃபஸ்ட்டு 30 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சான்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ அரிசி நான் 35 நிமிஷம் வச்சு எடுத்தேன், நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு திரும்ப க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. வெந்து வந்துடுச்சான்னு பார்த்து செக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா இன்னும் ஒரு 5 நிமிஷம் வச்சுக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நான் திரும்ப குக்கர் மூடி போட்டு அப்படியே வச்சிடுறேன். இப்போ நம்ம தால்சா, இதுக்கு சைட் டிஷ்ஷாக தால்சா எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இந்த தால்சா பிரியாணிக்கெலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன குக்கரில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். அதே மாதிரி 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். இந்த பருப்பை நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அலசி எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பருப்பு வெங்காயம் தக்காளி எல்லாம் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. தண்ணி சேர்த்து இதை நல்லா வேகட்டும். 5லேருந்து 6 விசில் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கங்க. இப்போ தான் பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்திருக்கும். இப்போ நான் 6 விசில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பருப்பு நல்லா குழஞ்சி வெந்து வந்துருச்சு. இதை நல்லா மசிச்சு எடுத்து வச்சு தனியாக வச்சுக்கோங்க. அடுத்து கடாயில் தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்து பொரிய விட்டுடலாம். கடுகு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மட்டும் சீரகம் சேர்த்துக்கலாம். கூடவே 3 கிராம்பு சேர்த்துக்கலாம்.
2 ஏலக்காய் வாசமாக இருக்கிறதுக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். 1 இன்ச் அளவு பட்டை சேர்த்துக்கங்க. கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் கீரை எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 3ல இருந்து 4 கத்திரிக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கங்க. கூடவே ஒரே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோல் உரிச்சு அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நம்ம இந்த காயெல்லாம் சேர்க்கும் போது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். காய்கறியெல்லாம் நல்லா வெந்து வர அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா காயெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. 3 நிமிஷம் காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கு அப்புறமா காய் முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. 1 கப் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு காயெல்லாம் நல்லா வெந்து வரட்டும். மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. காயெல்லாம் நல்லா வெந்து வர்றதுக்கு 10ல இருந்து 15 நிமிஷம் ஆகும். இடையில மூடியை ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லைன்னா அடிப்பிடிச்சிக்க போகுது. இதை மட்டும் பார்த்து செக் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் 1/4 பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு வெறுமிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் கரம் மசாலாலாம் பார்த்தே சேர்த்துக்கங்க. சேர்த்து இதையும் நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு மிளகாத்தூளுடைய பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு வதக்கிக்கங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு மசிச்சு வச்சுருந்த பருப்பு சேர்த்துக்கலாம். நான் மசிக்கிறதுக்கு முன்னாடியே பருப்பை சேர்த்துட்டேன், ஆனால் நீங்கள் மசிச்சு சேர்த்துக்கங்க. இந்த பருப்பெல்லாம் நல்லா மசிஞ்சு இருக்கணும். பருப்பெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தேங்காவை ஒரு 1/4 முடி அளவு தேங்காய் துருவி அதை தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன், புளி தண்ணியையும் கரைச்சி அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. பருப்பை மசிச்சு சேர்த்துக்கங்க. நான் அவசரத்தில் அப்படியே சேர்த்துட்டேன். நாம் சேர்த்த தேங்காய் புளி தண்ணி பச்சை வாசம்லாம் போகணும். அதனால இதை ஒரு 5ல இருந்து 6 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. மூடி போட்டு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுட்டேன். இப்போ அடுப்பை அணைச்சிட்டு கொத்தமல்லி இலை தூவிக்கிறேன். தேங்காய் புளி தண்ணியோடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் பிரியாணி இல்லை மற்ற பிரியாணியோட சூப்பராக இருக்கும். அடுத்து நம்ம பச்சை பயிறு சாதம், அதுக்கு சைட் டிஷ்ஷாக உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பச்சை பயிறு சாதம் செய்கிறதுக்கு நான் 1/2 கப் அளவு பச்சை பயிறு எடுத்திருக்கேன். அதை 2 முறை நல்லா அலசிட்டு சுடு தண்ணியை வச்சு 1 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அடுத்த ஒரு பாத்திரத்தில் அரிசியும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நான் 2 கப் அளவு அரிசி எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவு பச்சை பயிறு 2 கப் அளவு அரிசி எடுத்துக்கிட்டா கரெக்டாக இருக்கும். நார்மலாக சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். இதை அலசி இதுவும் ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இப்போ பச்சை பயிறு 1.5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக ஊறிடும். இப்போ தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுக்கங்க. வடித்து எடுத்துட்டு ஒரு குக்கரில் 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. கடுகு கொஞ்சமாக சேர்த்து தாளிச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் சீரகம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகாய் பாதியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 6 பல் பூண்டு தோல் உரிச்சு நசுக்கி சேர்த்துக்கங்க. 1 கொத்து கருவேப்பிலை. இதை எல்லாமே சேர்த்து 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. லைட்டாக பூண்டு கலர் மாறட்டும். பூண்டு நல்லா வதங்கிட்டதுக்கு அப்புறமா 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். 2 கப் அரிசிக்கு 2ல இருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. அடுத்து 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி ரெண்டுமே ஈக்குவலாகவே சேர்த்துக்கங்க. தக்காளியும் நல்லா வதங்கட்டும், டைம் கொடுத்து வதக்குங்க. இப்போ தக்காளி வதங்கும் போதே நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 3/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கங்க. நம்ம காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்ப்போம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கங்க.
குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க. அப்படி உங்ககிட்ட குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். கூடவே இந்த மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகட்டும், தக்காளியும் நல்லா குழஞ்சி வரட்டும். தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கங்க, கருகிடக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கங்க. இப்போ இந்த கப்பில் தான் நம்ம அரிசி பருப்பெல்லாம் அளந்தோம், இதே கப்லேயே நம்ம தண்ணியும் அளந்துக்கலாம். நார்மலான சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறதுனால 1 கப் அளவு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 2 கப் அரிசி எடுத்துருக்கிறதுனால 4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கேன், பச்சை பயிறு அதுக்கு 1 கப்பு, மொத்தமாக 5 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. தண்ணி ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கொத்தமல்லி இலை கொஞ்சம் துவைக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிருந்த பருப்பை சுத்தமாக தண்ணியெல்லாம் எடுத்துட்டு சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம இதுக்கு பருப்புலையும் சேர்த்து தான் 5 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கோம். பருப்பை சேர்த்துட்டு ஊற வச்சிருந்த அரிசியையும் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடிச்சிட்டு சேர்த்துக்கங்க. கூடவே 1லேருந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து குக்கர் மூடி போட்டு வெயிட் வச்சு, இது நார்மல் அரிசின்றதுனால ஒரு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கங்க. அப்போ தான் அரிசி நல்லா வெந்து வரும். நம்ம மசாலாலாம் சேர்த்து தான் இதை விசில் வச்சு எடுக்க போகிறோம். அதனால மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கங்க, இல்லைன்னா அடியில் தீஞ்சிடும். அதனால இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கங்க, கருக விட்டுறாதீங்க. அடுத்து உருளைக்கிழங்கு மசாலாவுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு மீடியம் சைஸ் எடுத்து வேக வச்சு தோல் உரித்து இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு 1/2 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கங்க தாளிக்கிறதுக்கு. கடுகு சோம்புலாம் நல்லா பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகா நடுவில் கீரை வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசம் போகிற அளவு நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி ஃபைனாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க, நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. தக்காளி நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சத்தூள் சேர்த்துக்கங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் நான் கலருக்காக தான் சேர்த்துக்கிறேன், இதிலே காரம் கொஞ்சம் இருக்கும். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பொடி பண்ணி எடுத்து வச்சுருந்தது, அதையும் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா இந்த பச்சை வாசம்லாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கணும். உங்களுக்கு ட்ரையாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணி தெளித்து விட்டு வதக்கிக்கங்க, நல்லா வதங்கும், அடிப்பிடிக்க வச்சிடாதீங்க. அடுத்து நாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். இதுக்கு காரத்துக்கு வெறும் மிளகாத்தூளை விட காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும், டேஸ்டாகவும் இருக்கும். நம்ம உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. நல்லா பிரட்டிட்டேன். அடுத்து கடைசியாக கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு மட்டும் சேர்த்துக்கங்க, அதிகமாக வேண்டாம். கடைசியாக இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக கஸ்தூரி மேத்தி கசக்கி பவுடராக இருந்தால் சேர்த்துக்கங்க. இதை வறுத்து பொடி பண்ணால் ஈஸியாக பொடியாயிடும். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கங்க. நார்மலாக நம்ம கொத்தமல்லி இலை தூவிட்டாலே நல்லா வாசமாக ஃப்ளேவராக இருக்கும். இப்போ நம்ம சூப்பரான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி ஆயிடுச்சு. நான் 6 விசில் வச்சு எடுத்தேன். பச்சைப்பயிறு சாதமும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருந்தீங்கன்னா அடிப்பிடிக்காமல் வரும், இல்லைன்னா நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிச்சிக்கும். அதனால இதை மட்டும் இந்த ஸ்டெப் மட்டும் பார்த்துக்கங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 5லேருந்து 6 விசில் வச்சு எடுத்துக்கங்க. நீங்களும் இந்த பச்சைப்பயிறு சாதத்தை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டுங்க, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. கடைசியாக 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம கோகோனட் புலாவ், அதுக்கேற்ற சைட் டிஷ் கத்திரிக்காய் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கோகோனட் புலாவ் செய்கிறதுக்கு நான் 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிறேன். அரிசி எடுத்து இதை நல்லா அலசிட்டு கொஞ்ச நேரம் ஊற வச்சுடுங்க. நம்ம அரிசியை ஊற வச்சுட்டு தேங்காய் பால் கரெக்டாக எடுத்து வச்சுட்டா இது நம்ம குயிக்காக முடிச்சிடலாம். ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கங்க. நெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கங்க.
கூடவே தாளிக்கிறதுக்கு பட்டை, லவங்கம், கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 3 பச்சை மிளகாய் நடுவில் கீரி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பூண்டு 6லேருந்து 7 பல் பூண்டு தோலை உரிச்சிட்டு நசுக்கி சேர்த்துக்கங்க, நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். பூண்டு சேர்த்தது மட்டும் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கங்க. சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவு நல்லா வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா ஒரே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பச்சை பட்டாணி ஒரு 50 கிராம், ஒரு கைப்பிடி அளவு பச்சை பட்டாணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு பீன்ஸ் கட் பண்ணி எடுத்து அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த காய்கறிலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்டதுக்கப்புறமா காய்கறி ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டதுக்கப்புறமா நான் 1 கப் அளவு அரிசிக்கு 1.5 கப் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். நான் மொத்தமாக 2.5 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துக்கிட்டேன். 4 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பால் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு இல்லை, ஊற வச்சிருந்த அரிசியை சேர்த்துக்கலாம். சுத்தமாக தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கங்க. ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் பாஸ்மதி அரிசி ஊறினாலே போதும். சேர்த்து கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். கொத்தமல்லி இலை தூவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கங்க. தேங்காய் பால் சேர்த்துருக்கிறதுனால அடிப்பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபுல் ஃப்ளேம் வைக்காதீங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கங்க. இப்போ 4 விசில் வந்துடுச்சு, நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் அடிப்பிடிக்காமல் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ நம்ம கோகோனட் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்ததுனால தான் அடிப்பிடிக்கலை. நல்லா பொறுமையாக அரிசி உடையாமல் பொறுமையாக அடியிலிருந்து கிளறிக்கங்க. அடுத்து கோகோனட் புலாவுக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம கத்திரிக்காய் கிரேவி செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய், சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவு மிளகு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தனியாக வச்சுடுங்க. அடுத்து கடாயில் நம்ம தாளிக்கிறதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கலாம். ஒரு 5லேருந்து 6 பூண்டு நசுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் அதையும் கட் பண்ணி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம ஒரே ஒரு சின்ன தக்காளியாக எடுத்து கட் பண்ணி அதை சேர்த்துக்கங்க. தக்காளியும் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு 4லேருந்து 5 மீடியம் சைஸ் கத்திரிக்காய் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கிக்கணும். கத்திரிக்காய் நல்லா வதங்கிட்டதுக்கப்புறமா நம்ம மசாலாலாம் சேர்க்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் காஷ்மீரி மிளகாத்தூள் தான் காரத்துக்கு சேர்ப்பேன். நீங்களும் காரம் கம்மியாக இருக்கிறதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூளே யூஸ் பண்ணிக்கோங்க. அதே 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்து மசாலாவுடைய பச்சை ஸ்மெல் போகிற அளவு நல்லா அந்த கத்திரிக்காயோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக இப்போ கத்திரிக்காய் மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கத்திரிக்காய் வேகணும், ஒரு 3/4 பதம் வேகணும். மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். இடையில ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, இல்லைனா அடி பிடிச்சிடும். கத்திரிக்காய் ஒரு 3/4 பதம் நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் கரைச்சி சேர்த்துக்கங்க. நல்லா திக்காக இருக்கணும். புளி தண்ணி புளிப்பு அதிகமாக இருக்கக்கூடாது. கொஞ்சமாக கூடவே தண்ணி வேணும், தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், மிளகு, சீரகம், சோம்பெல்லாம் அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டையும் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து கொஞ்சமாக தேவைப்பட்டதுன்னா தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கிரேவி ரொம்ப திக்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். அந்த தேங்காய் பேஸ்ட்டோட தண்ணியும் சேர்த்து 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க.
கத்திரிக்காயெலாம் இன்னும் நல்லா வெந்து வரட்டும். தேங்காவுடைய பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம கத்திரிக்காய் கிரேவியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி இலை தூவிக்கங்க. தூவிக்கிட்டா நம்மளுடைய கத்திரிக்காய் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதோடைய காம்போவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த ரெசிபிலாம் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் கிரிச்சா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து வேறு ஒரு ரெசிபியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.